ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இன்னைக்கு ஒரு புது ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா மற்ற ட்ராமா விடவும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதில் மாயாஜலம் கொட்டி கிடக்கு. ஏன்னா இந்த கதையே ஒரு சிட்டி பொண்ணுக்கும் ஒரு பழங்குடி பையனுக்கும் ஏற்படுற காதல் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ட்ரெயினை காமிப்பாங்க. அந்த ட்ரெயினில் நம்ம ஹீரோயினி தான் வந்துட்டுருக்காங்க. அவங்களோட பேர் லின்ஷா. 4 வருஷம் கழிச்சு அவங்களோட சொந்த ஊருக்கு வராங்க. அதுவும் டாக்டர் படிப்பு முடிச்சுட்டு. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. "நீ வந்துட்டியா லின்ஷா?" அப்பா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவர் வந்தாரு. ஒரு முக்கியமான வேலைன்னு திரும்ப போயிட்டாரு." "அவருக்கு இதே வேலை. என்ன பண்ணுறது? உங்கள் அப்பா ஒரு தொழிலதிபர் ஆச்சே. 4 வருஷம் கழிச்சு வரேன். என்னை மீட் பண்ண கூட எங்கள் அப்பாவுக்கு நேரம் இல்லை." "சரி சரி, அந்த கதை எனக்கு எதுக்கு? வீட்டுக்கு போனால் என் சித்தி முகத்தில் முழிக்க வேண்டியது இருக்கும். நம்ம நேராக கிளினிக்கு போயிடலாம்." அப்படின்னு சொல்லி புது கிளினிக்கை அன்னைக்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சொந்த ஊரில் கிளினிக் வச்சு மக்களுக்கு சேவை செய்கிறதுல தான் விருப்பம். "நான் தான் மேடம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. இங்கே லேப் எங்கே இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்டு புது லேபுக்கு போவாங்க. "ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கால." "ஆமாம் ஆமாம், நம்ம சைனீஸ் மெடிசனை இன்னும் டெவலப் பண்ணி மக்களுக்கு நிறைய மெடிசன் கொடுக்கணும்." "ஆ, சரி சரி." அப்பன்னு பார்த்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவங்க அப்பாவை தோளில் தூக்கிட்டு வந்து, "நவருங்க நவருங்க, ஏன் அப்பாவை காப்பாத்துங்க." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. "என்னாச்சு உங்கள் அப்பாவுக்கு?" அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் கேட்க, "அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். என் அப்பா மட்டும் காப்பாற்றல, உன்னோட கிளினிக்கை அடிச்சு நொறுக்கிடுவேன்." அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, "இவனா?" அப்படின்னு சொல்லி பார்க்க, "நீ எப்போ இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து அவர் கேள்வி கேட்டுட்டு, "நவருங்க நவருங்க." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஓகே, அவர் ரெஸ்ட் எடுத்து சரியாயிடும். "அது சரி, நீ எப்போ ஊருக்கு வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லையே." அப்படின்னு சொல்லி கேட்பாரு அந்த ஆஃபீஸர். "அது சரி, உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொன்னுருவேன் அப்படின்னலாம் மிரட்டினேன். இப்போ என்ன ஆட்டுக்குடி தடவி கொடுத்த மாதிரி பேசுற?" "ஐயோ, நான் அப்போ பார்க்கல. என்னோட அப்பாவுக்கு இப்படி ஆன உடனே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், அவ்வளோதான்." "உன்னோட எமோஷனல் எங்கள் உயிரையே போக பார்த்துச்சு. என்ன?" அப்படின்ற மாதிரி பக்கத்தில் ஃப்ரெண்ட் கேட்க, "கொஞ்சம் அமைதியாடுறா, பார்த்து பேசுகிறா." அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் தடுத்து நிறுத்திடுவா. "நீ நீ நீ என் சீஃபையே எதிர்த்து பேசுறியா? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் பேசிட்டு இவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் மறுநாள், "பேஷண்ட் யாரும் பெருசாக வரல. நாங்கள் பக்கத்தில் இருக்க மலை பக்கத்தில் போய் மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடுறோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "எது, அந்த மலைக்கா? அங்கே போனவங்க யாரும் உயிரோடு திரும்ப மாட்டாங்க. ப்ளீஸ், அது டேஞ்சர், வேண்டாமே." அப்படின்னு சொல்லி தடுப்பா. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை பக்கத்துக்கு வருவாங்க. அந்த ஆஃபீஸர், "எனக்கும் உனக்கும் என்ன பழக்கம்?" "என்ன பழக்கம்? சின்ன வயசுலேருந்து என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். நான் தான் அவன் பொண்டாட்டின்னு அவன் அப்பத்துலேருந்து நினச்சிட்டு இருக்கான். உனக்கு?" "ஐயா, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது." "சரி சரி, அந்த பக்கம் போனால் மெடிசன் கிடைக்கும், வா." அப்படின்னு சொல்லி போகும்போது, "நில்லு, இங்கே பாரு, ப்ளூ கலர் பூ. இது கண்டிப்பாக மெடிசனாக தான் இருக்கும்." "ஐயோ, அது ரொம்ப ஆழத்தில் இருக்குடி. என்ன நீ பிடிச்சிக்கோ, டைட்டாக பிடிச்சிக்கோ. பார்த்து பார்த்து, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விடு." அப்படின்னு சொல்லி அந்த அபூர்வ பூவை பறிக்க போய் தன்னோட உயிரையே நம்ம ஹீரோயினி பணைய வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கால் ஸ்லிப்பாகி கை நழுவி அவங்க அந்த மலையிலேருந்து கீழே ஸ்லிப்பாகி விழ ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே இந்த இடத்துல நாம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஃப்ரெண்டும் அதே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. "லின்ஷா, வந்துரு, ப்ளீஸ் வந்துரு." அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மலையோட அடிவாரத்தை காமிப்பாங்க. அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்து நம்ம ஹீரோயினுக்கு சின்ன அடி கூட படலையாம். அதையுமே நம்மளோட ஹீரோயின் யோசிப்பாங்க. "அம்மா, என் இடுப்பு போச்சு. ஆமா, இது என்ன அதிசய காடா இருக்கு, பார்க்க விசித்திரமா இருக்கு. இங்க நிறைய மூலிகை கூட இருக்கு. ஒருவேளை மலையிலிருந்து என்னை காப்பாத்தினது இந்த மூலிகை தானோ? இதுக்கு அவ்வளோ பெரிய கால்களா இருக்கு." அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோட ஃப்ரெண்டை காமிப்பாங்க. "டேய் சியாங், எங்கடா இருக்கா? உங்க அப்பா சடங்குகளை ஆரம்பிச்சுட்டாரு. நீ தான் வந்து முடிச்சு வைக்கணும். எங்கடா இருக்க? இதுங்களை துரத்துடா. எங்க இருக்க நீ?" "ஏன்டா அப்படி கத்துற?" இவர் தான் நம்மளோட ஹீரோ சியாங். "டே உதவாக்கற, நீ திரும்பவும் வந்துட்டியா? நீ ரொம்ப பேசுற. குட்டியா இருந்துக்கிட்டு உன்னை அடிச்சு நவுத்திருவேன் பாரு. முடிஞ்சா அடிச்சு பாரு உதவாக்கற." "டேய், அதுக்கிட்ட இதுக்கடா வம்பு எடுக்கிற? உனக்கு என்ன வேணும்?" "என்ன வேணுமா? நம்ம கூட்டத்தோட தலைவரோட பையன் நீ. அங்க சடங்குகள் வேற ஆரம்பமாயிடுச்சு. நீ கொண்டு வர ஹோலி ஃப்ரூட்ஸை வச்சு தான் முடிக்கணும். இதை துரத்துடா முதல்ல." அப்படின்னு அவர் சொடக்கு போட்டு அங்கே இருக்க குட்டி குட்டி பேர்ட்ஸு, அப்புறம் பட்டர்ஃப்ளை, அது எல்லாமே மறைய வச்சிருவாரு. "அங்கே உனக்கு எல்லாரும் வெயிட்டிங்டா." "நானா வெயிட் பண்ண சொன்னேன்? எனக்கு இதுலலாம் சுத்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அவரோட பையனாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த கூட்டத்தோட தலைவன் ஆகணும்னு விருப்பம் இல்லை." "விருப்பம் இல்லைன்னா ஒன்னால தான் முடியும். வளவலன்னு பேசிட்டு இருக்காத. எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க, வா." அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவாரு. ஒரு பக்கம் ஹீரோயினி காட்டில் நடந்து போகும்போது வேரெல்லாம் சுழட்டி அவங்கள தாக்க வரும். அதுலேருந்து அவங்க தப்பிச்சு, "என்னடா இது விசித்திரமான காடாக இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரியெல்லாம் வேலை நடக்குது. என்ன இடம் இது? அது என்ன கோட்டையோட நுழைவாயில் மாதிரி இருக்குது." அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. அங்கே சடங்குகள் நடந்துட்டுருக்கும். இந்த பழங்குடியோட தலைவரோட பையன் தான் நம்மளோட ஹீரோ. இவங்க ஒரு ஹோலி ஃப்ரூட்காக இந்த சடங்கு நடத்துவாங்க. அந்த ஃப்ரூட்டை நம்மளோட ஹீரோ தான் கொண்டு வரணும். "நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடச்சிருச்சு தலைவா." அப்படின்னு சொல்லி ஒரு லேடி சொல்லுவாங்க. "சியான ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், நான் உத்தரவை போட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார்.
அவ மட்டும் பழத்தை கொண்டு வந்துட்டா, அடுத்த நிமிஷமே என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஃப்ரெண்டோட பொண்ணு இவ தான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. யார் அது? யாருன்னு போய் பாருங்க. ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டேன் போலயே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இவங்கள தொரத்துறதுக்காகவே ஒரு கும்பல் பின்னாடி தொடர்ந்து வரும். நம்ம ஹீரோயினி ஒளிஞ்சுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள மறுபடியும் பூந்துருவாங்க. அந்த கும்பல் அவள விடுறதாவே இல்ல. அந்த பக்கம் தான் போனா. தேடுங்க, சீக்கிரம் தேடுங்க. அவள புடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினி ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து எழுந்திரிச்சு வருவாங்க. அப்பாடி முட்டா பசங்க பார்க்கவே இல்ல. என்னோட கேமராக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு ராட்சத பறவை நம்ம ஹீரோயினிய மேலேருந்து கொத்தா தூக்கிட்டு போகும். ஒரு பக்கம் அதே காட்டுல வேற பகுதியில ஹீரோ பேசிட்டு வருவாரு. அப்ப ஃப்ரெண்ட் சொல்வாரு, "இந்த கூட்டத்தோட தலைவரோட ஒரே பையன்டா நீ. அதுக்கு நான் என்ன பண்ணும்? இந்த கூட்டத்தோட ஹீரோ நீ. எங்கள காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை இல்லையா? ஏன் உங்களால அவங்கள காப்பாத்திக்க முடியாதா? சரி மச்சான், வளவலன்னு பேசாத. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் உன்னோட டியூட்டி தான். நீ போய் ஹோலி ஃப்ரூட்ஸை எடுத்துன்னு வா. ஆல் தி பெஸ்ட் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அந்த காடும் அங்கேருந்து அந்த ஃப்ரூட் எடுக்கிறதும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அங்கே நிறைய ஆபத்து இருக்கும். சியானுக்கு அந்த அளவுக்கு மேஜிக் தெரியாதுல்ல. அதே மீறி அவன் ஃப்ரூட்ஸை கொண்டு வரும். அப்போதானே தலைவன். இந்த பக்கம் ஹீரோக்கு சொன்ன மாதிரியே அடுத்தடுத்த ஆபத்துக்கள் அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி போனால் தான் அந்த ஹோலி ஃப்ரூட் கிடைக்கும். அந்த ஹோலி ஃப்ரூட்டை பற்றி நான் இந்த கேப்பில் சொல்லிடுறேன். ஹோலி ஃப்ரூட்ன்றது சாதாரண பழமே கிடையாது. அது ஒரு தேவலோகத்தில் இருக்கிற அமிர்த மாதிரின்னு வச்சுக்கலாம். 1000 வருஷமாக அந்த மரம் வளரும். 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பழமே வெளியில் வரும். அந்த பழத்தை இவங்க சாப்பிட்டா இவங்களோட குலத்தில் யாரும் சாக மாட்டாங்க. ரொம்ப வெல்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்கன்னு ஐதீகம். அந்த பழத்தை, அந்த அபூர்வ பழத்தை எடுக்கிறதுக்காகத்தான் நம்மளோட ஹீரோ வந்திருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் எடுக்க முடியாது. அவர் இந்த கூட்டத்தோட தலைவரோட பையன், அதுவும் ஒரே வாரிசு. அவர் எடுத்தா இந்த கூட்டத்தை ஆள்ற வாய்ப்பு இவருக்கு கிடைக்கும். இது வரைக்கும் குட்டி கதை போதும்னு நினைக்கிறேன். மிச்சதை கதையோட சேர்ந்து பார்க்கலாம். ஹை, சியான் ஜெயிச்சிட்டான். அடுத்து பழம் எடுக்கிற வேலை ஒன்று தான் பாக்கி. எனக்கு தெரியும். அந்த மரத்துக்கிட்ட நம்மளோட ஹீரோ வந்து பறந்து போய் அந்த மரத்து மேலே நிற்பாரு. அந்த பழம் அங்கே மின்னிட்டு இருக்கும். அது அபூர்வ பழம் இல்லையா? இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஒன்றுத்துக்கு பெறாமல் என்னை எதுக்கு தூக்கிட்டு போகிற, தரதலை, என்னை விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு வருவாங்க. நம்ம ஹீரோவுக்கு பழத்தை பறிக்க போகிற நேரத்தில் அந்த மரத்தோட இலை பழுத்திருக்கிறத பார்த்து 1000 வருஷம் வாடாத இலை இப்போ இப்படி வாடுச்சு. சரி எதுவானா என்ன, பழத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தையும் எடுத்துப்பாரு. நான் சொல்கிறேன்ல என்னை விடு அப்படின்னு சொல்லி கத்த, தரதில் போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிகிட்டே பறந்து போயிடும். ஹீரோயினும் கத்திக்கிட்டே கரெக்டாக நம்ம ஹீரோ மேலேயே விழுந்து அவரையும் மரத்துலேருந்து கீழே தள்ளி விட்டு 2 பேரும் விழுந்து கிடப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி, என்னடா இது நமக்கு மட்டும் இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஃப்ரூட்டை எடுப்பாங்க. அதை மோந்து பார்த்ததும் இல்லாமல் லபக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிரும். ஏ, என்ன பண்ற? அது சாப்பிடக்கூடாது, நில்லு அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்குள்ளேயே அது முழுங்கி முடிச்சிடும். சுத்தம் முடிஞ்சது. என்னது இது? இந்த பழம் ஒன்றும் அவ்வளோ டேஸ்டாகவே இல்லையே. யார் இவ அப்படின்னு வாயில் போட்ட பழத்தோட கொட்டையை துப்பிட்டு தான் நம்ம ஹீரோவையே திரும்பி பார்ப்பாங்க. யாருடி நீ? இங்கே என்ன பண்ணுற? அறிவு இருக்கா? மண்டையில் மசாலா இருக்கா? அதை எதுக்குடி முழுங்குனா? அது என்னோடது அப்படின்னு சொல்லி கேட்க, நல்ல கதையாக இருக்கே. கீழே விழுந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிட்டதுக்கு எதுக்குடா என்னை இந்த கிழி கிழிக்கிற? ஏய் திருடி! எது திருடியா? ஆமாண்டி திருடி. என் பழத்தை எதுக்குடி திருடி சாப்பிட்ட? மரியாதையோ. ஏய், ரொம்ப ஓவராக பேசாத. நான் வேணா அந்த பழத்துக்கு காசு கொடுத்துட்றேன், இந்தா அப்படின்னு சொல்லி அவங்க கையில் நிறைய குட்டி குட்டியை தங்க வச்சுருப்பாங்க. இது போதுமா? இந்தா. ஒன்று பாஸ்டர், என்னாச்சு? மச்சான், இவ பழத்தை முழுங்கிட்டா. ஏய், ஓவராக பேசாதீங்க. நான் தான் அதுக்கு கொடுத்துறேன்னு சொன்னல. சரி 2 போதுமா அப்படின்னு சொல்லி தங்க தின்னிட்டு, அப்படியே கூறு கட்ட குக்கரு இப்படி சடங்குல சாணியை கரைச்சி ஊற்றிட்டியாடி. இந்த மொத்தமாக வேணா கூட எடுத்துக்கோ. உன்னை உயிரோட விட மாட்டேன். இவ செத்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். போய் கொள்ளுங்கடா. ஹேய் நில்றா மச்சான், நில்றா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஓட பார்க்கும்போது அவங்க கால்கள் மேலே பறக்க ஆரம்பிக்கும். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே விசித்திரமாக இருக்கும். ஆனாலும் அவங்க துரத்த ட்ரை பண்ண நம்ம ஹீரோயினி பறந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்களாம் ஓடினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த விதையை எடுத்து வச்சுக்கிட்டு, ஹீரோயினி ஒரு பேக் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பேக்கில் ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில் ஹெர்பலோட இமேஜ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு ஓடுவார். எங்கப்பா அந்த ஹோலி ஃப்ரூட்டை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, அது வெளியால் ஒருத்தி சாப்பிட்டாப்பா அப்படின்ற உண்மையை சொன்னதும், இப்படி நடந்திருக்கவே கூடாது. நம்ம அந்த மரம் வளர 1000 வருஷமும் அந்த பழம்பழுக்க 100 வருஷமும் வெயிட் பண்ணதெல்லாம் வீணா போயிடுச்சு. அவ இந்த காட்டை விட்டு தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க. வீட்டுக்கு வந்து நம்மளோட ஹீரோ, அவ யாரு, எங்கேருந்து வந்தா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட புக்கை எடுத்து படிச்சுட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி அந்த ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது, அவ்வளோ தைரியம் இருந்தால் தப்பிச்சு போயிடுவியா? டே முட்டைக்கண்ணா, உனக்கு என்ன துரத்துறதுக்கு தைரியம் இருக்குன்னா எனக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போக தைரியம் இருக்கு. முடிஞ்சா என்ன பிடிச்சி பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோயினி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பக்கம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தகவல் சொல்லி ஹீரோயினியோட அப்பாவுமே அங்கே வந்துருவாரு. என் மக கிடைச்சாலா? இல்லை அங்கிள், கீழே தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நான் மேலே வந்த ஃப்ரெண்ட் கிட்ட, என் மகளை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா?
இல்ல அங்கிள், அவள பத்தி நான் கண்டுபிடிச்சுருவேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எவ்ளோ ஆழம் தெரியுமா இது? என் பொண்டாட்டிய கண்டுபிடிச்சே ஆகணும். பொண்டாட்டியா? ஐயோ! இருட்டாயிடுச்சு தலைவா, நாளைக்கு தேடலாமே. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினி இது எதுவுமே தெரியாம ஜாலியா அந்த காட்டுல என்ஜாய் பண்ணிட்டு, முட்டா பசங்க போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அழகான குடில் இருக்கும். அதாவது வீடு இருக்கும். அந்த வீட்டு கதவோட தட்டிட்டு யாருமே இல்லன்னு சொல்லி உள்ள பூந்துருவாங்க. "யார் நீ? அவன் உன்ன சைட் அடிச்சானா? உன்னை இழுத்துட்டு வந்துட்டானா? என் ஆளோட ஆளா நீ?" அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறதெல்லாம் கையா மையான்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினிக்கு அவங்களோட புக் கிடைச்சிரும். இந்த புக் இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? யாருங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வரத பார்த்து போய் ஒளிஞ்சுப்பாங்க. டைரி யார் ஓப்பன் பண்ணது? உன் வேலையா? ஐயோ கொப்பான நான் சத்தியமா திறக்கவே இல்லை, இது என் வேலை இல்லை. அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துருவாரு. உன்னை இப்போ எப்படி வெளியில் கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு சில மேஜிக், அதாவது போதுமான மேஜிக் தெரியும். ஒரு பூரான வர வச்சு விட அச்சோ கையிலேருந்து நழுவிடுச்சு, பூராம் பெருசுப்பா அப்படின்னு சொல்ல பில்டப் பண்ணியிருப்பாரு. ஐயோ இப்போ நம்ம வெளியில் போக முடியாது. சின்னடா அது, இதுக்கே அலறல. சரி வேற வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 கால் பூச்சியை வர வச்சு அதையுமே கீழே விட்டுருவாரு. இது ரொம்ப விஷம், கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை அதை பார்த்து கத்தி அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுவாங்க. நீயா நீயா நீ அங்கே அவ்வளோ பண்ணிட்டு தைரியமாக என் வீட்டுக்கே வந்திருக்கியா? இது உன் வீடுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாமல் என்னோட புக்கை நீ திருடிட்டு வந்திருக்க. எங்கள் ஷெம்னு குலத்துக்கு இம்பார்ட்டன்ட் பழத்தை நீ திருடி சாப்பிட்டதை விடவா நான் குத்த பண்ணிட்டேன்? அது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒளிச்சு வச்சிருக்க வேண்டியதானே. நான் இங்கேருந்து போகிறேன். போ. இங்கே வெளியில் மனுஷங்களை சாப்பிட்ற மிருகங்கள் இந்த காட்டில் இருக்குது. நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே சாவே பண்ண முடியாது. ஐயோ நான் இங்கே என்ன பதுங்குறியா? உன் நடிப்பெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாதுமா. உன்கிட்ட நடந்த மிஸ்டேக்கெல்லாம் அந்த பெரிய பறவை தான் காரணம். அதுதான் என்ன தூக்கிட்டு வந்து போட்டுருச்சு. எதுவாக வேணா இருக்கட்டும், நான் என்னோட பெட்டுக்கு போக போகிறேன். பெட்டுக்கா? இருங்க இருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆ என்னாச்சு? கையில் ஏறி வந்ததில் காயம் பட்டுருச்சு. சரி கண்ணை மூடு. கண்ணை மூடு. அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த கையில் உள்ள காயத்தை மாயமாக மறைய வச்சிருவாரு. இப்போ கண்ணை திறந்து பாரு. என்னோட காயம் எப்படி மாயமாக போச்சு? இதை நீ எப்படி செஞ்ச? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னா, இங்கே இருக்க பெட்டு இன்னைய நைட்டு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே ஓடுவாங்க. யார் இவ லூசு மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தூங்க போயிடுவார். காலையில் நம்ம ஹீரோ கீழே தூங்கிட்டு இருப்பாரு, ஹீரோயினி மேலே தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி வாண்டு இருக்குல்ல, அது நம்ம ஹீரோயினி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். லின்ஷா ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு புரண்டு நம்ம ஹீரோ மேலே விழுந்துருவா. ஹீரோ முழிப்பார். அதோட இந்த எபிசோட் முடியுது. இது 36 எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோடு சூப்பராக இருக்குல்ல.